கோவையில் கோவை வித்யா மந்திர் பள்ளி ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டியில் அரசு மற்றும் தனியார் பள்ளி மாணவர்கள் ஆர்வமுடன் பங்கேற்பு. தமிழகம் முழுவதும் பள்ளிக்கல்வித்துறை சார்பாக பாரதியார் தின, குடியரசு தின விளையாட்டு மற்றும் தடகள போட்டிகள் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் கோவை மண்டல அளவிலான சூலூர் குறுமைய விளையாட்டுப் போட்டிகள் அரச்சூர் பகுதியில் உள்ள KPR கல்லூரி வளாகத்தில் நடைபெற்றது. அவிநாசி சாலை தொட்டிபாளையம் பிரிவு பகுதியில் உள்ள கோவை வித்யா மந்திர் பள்ளி ஒருங்கிணைத்து நடத்திய இதில் சூலூர் பகுதிக்குட்பட்ட சுமார் 60க்கும் மேற்பட்ட அரசு மற்றும் தனியார் பள்ளிகளைச் சேர்ந்த 1000க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். 14, 17, 19 வயதிற்குட்பட்ட பிரிவுகளில் கைப்பந்து, கால்பந்து, கூடைப்பந்து, டேபிள் டென்னிஸ் மற்றும் ஓட்டப்பந்தயம், நீளம் மற்றும் உயரம் தாண்டுதல், குண்டு எறிதல் உள்ளிட்ட தடகள போட்டிகளும் நடைபெற்றன. போட்டிகளை ஒருங்கிணைத்த கோவை வித்யா மந்திர் பள்ளியின் தாளாளர் பிரதேவ் ஆதிவேல் கூறுகையில், மாணவர்களின் விளையாட்டு திறன்களை ஊக்குவிக்கும் விதமாக இந்த போட்டிகள் நடைபெற்று வருவதாகவும், அடிப்படையாக மண்டல அளவிலான விளையாட்டுகளை ஊக்குவித்தால் மட்டுமே நாட்டிற்கு நல்ல விளையாட்டு வீரர்கள் கிடைப்பார்கள் என நம்பிக்கை தெரிவித்தார். இதில் தேர்வு செய்யப்படும் அணிகள் மற்றும் வீரர்கள் அடுத்து நடைபெறவுள்ள மாவட்ட அளவிலான போட்டிகளில் கலந்து கொள்ள இருப்பதாகவும் அவர் கூறினார். இப்போ நாம எங்க இருக்கோம்னா KPR காலேஜ்ல இருக்கோம். நான் பிரதேவ் ஆதிவேல், கோவை வித்யா மந்திர் ஸ்கூல் கரஸ்பாண்டன்ட். இந்த வருஷம் சூலூர் ஜோனல் கேம்ஸ் நம்ம ஸ்கூலுக்காக டிஸ்ட்ரிக்ட் இன்ஸ்பெக்டர் ஆஃப் பிசிக்கல் எஜுகேஷன் நமக்கு அலோகேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷம் சூலூர் நடக்கிற அனைத்து கேம்ஸும் நம்ம கனெக்ட் பண்றோம். குறிப்பா பாத்தீங்கன்னா
ஃபுட்பால், த்ரோ பால், வாலிபால், பேஸ்கெட் பால், ஹேண்ட்பால், பால் பேட்மிண்டன், ஹாக்கி போன்ற அனைத்து கேமும் நம்ம சூலூர் ஜோனுக்கு உட்பட்ட கேம்ஸ் எல்லாமே நம்ம வந்து இங்கே கண்டக்ட் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு கேபிஆர் காலேஜில். இது வாய்ப்பு கொடுத்ததுக்கு சிஇஓக்கும் டிஐபிக்கும் மிக மிக ரொம்ப நன்றி. அதையும் தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல வருமானா, இப்போ இந்தியா ஸ்போர்ட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு எல்லாம் தெரியும், நம்மளோட இந்தியாவோட ஜனத்தொகை 146 கோடி பேர். அதுவும் முக்கியமா இந்தியாவோட யூத்தோட பாப்புலேஷன் 80 கோடி பேர். அப்படி இருந்தும், இவ்வளவு பெரிய யூத் இருந்தும், இந்தியா வந்து 71 இடத்துல கடைசி பாரிஸ் ஒலிம்பிக்ஸ்ல 71 இடத்துல பினிஷ் ஆச்சு. இதுக்கு காரணம் என்னன்னா, ஸ்போர்ட்ஸ், ஆல் த ஸ்போர்ட்ஸ் ஹேஸ் டு பி groomed at the very young age. இப்போ பாத்தீங்கன்னா நம்ம கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட் இருக்கோம். கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்டோட பாப்புலேஷன் பாத்தீங்கன்னா ரஃபா 30 to 35 லட்சம் பேர். இதே பாப்புலேஷனுக்குரிய குரோஏஷியாங்கிற ஒரு கண்ட்ரி ஒலிம்பிக்ஸ்ல நம்மளோட முன்னாடி பினிஷ் ஆகுது. ஏன் இது சொல்றேன்னா, எல்லா நாட்டிலையும் மெயின் என்ன சொல்றாங்கன்னா, தான் ஒரு ஃபுட்பாலர், பேஸ்கெட் பாலர், வாலிபால்னு தைரியமா சொல்லி அந்த கேம் விளையாடுறான், அதுல மென்மேல முன்னேறான். இந்த தடவையும் கூட போத் ஹானரபிள் டெபுட்டி சீஃப் மினிஸ்டர் ஆகட்டும், எஜுகேஷன் மினிஸ்டர் ஆகட்டும், செஸ்ஸுங்கிற கேம் கம்பல்சரி எல்லா ஸ்கூலும் பார்ட்டிசிபேட் பண்ண ஜோனல் லெவல் வச்சாங்க. அதே மாதிரி எல்லா கேம்ஸுக்கும் இன்ட்ரெஸ்ட் கொடுத்து, எல்லா கேம்ஸுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து பண்ணா இந்தியா ஆல்சோ கேன் ஃபினிஷ். இப்போ பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற இந்த சூலூர் ஜோன்ல கிட்டத்தட்ட 50 to 60 ஸ்கூல் இருக்குது. இதோட டோட்டல் ஸ்கூல் சில்ட்ரன் ஸ்டடிங் இந்த 50-60 ஸ்கூல்ல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 to 60,000 பேர் படிக்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு இந்த சூலூர் ஜோன் கேம்ஸ்க்கு மிகப்பெரிய இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க எல்லா குழந்தையும். கிட்டத்தட்ட எல்லா கேம்ஸும் அத்லெட்டிக்ஸ் புட்டுக்கதை எல்லாம் சேர்ந்து 7,000 to 8,000 பேர் பார்ட்டிசிபென்ட்ஸ் வராங்க. ஒவ்வொரு கேம்ஸ்லயும் 10 to 20 டீம் வராங்க. அதே மாதிரி அத்லெட்டிக்ஸ் பார்ட்டிசிபேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட 7,000-8,000 பீப்புள் கம்பீட்டிங். ஸ்போர்ட்ஸ் எக்ஸல் பண்ணணும், ஸ்போர்ட்ஸ்ல மேல வரணும் அப்படிங்கிற கம்பீட் பண்ற அந்த ஸ்பிரிட்டோட வராங்க. இப்போ நேற்று பார்த்துருப்பீங்க, எல்லாருக்கும் தெரியும் ஹவு இந்தியா ஒன் எஸ்டர்டே டெஸ்ட் மேட்ச். முகமது சிராஜோட அந்த ஸ்பிரிட் இஸ் நாட் அபவுட் கிரிக்கெட். என்டையர் ஸ்போர்ட் டிசர்வ் தட் ஸ்பிரிட். அந்த ஸ்பிரிட் இருந்தா மட்டும்தான் அந்த ஸ்போர்ட்ஸ்ல அவன் எக்ஸல் ஆக முடியும். அப்படி ஸ்பிரிட் இருக்குது. பட் சம்மர் டவுன் த லைன் ஏதோ ஒரு இடத்துல ஜோனல் தாண்டி, டிஸ்ட்ரிக்ட் தாண்டி, ஸ்டேட் ஆடிட்டு ஏதோ ஒரு இடத்துல ஒரு பினான்சியல் சூழ்நிலையில, ஃபேமிலியோட சூழ்நிலை, சமூகத்தோட சூழ்நிலையினால அந்த பையன் அதோட ஸ்கில்லையுமே அந்த ஸ்பிரிட்டையும் லூஸ் ஆயிடும். அது லூஸ் ஆகக்கூடாது. தட் இஸ் மை ஹம்பிள் ரிக்வெஸ்ட் டு ஆனரபிள் சீஃப் மினிஸ்டர், டெபுட்டி சீஃப் மினிஸ்டர். இருந்தாலும் கூட இப்போ கூட சிஎம் ட்ராஃபி இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. 1 or 2 years நடந்துட்டு இருக்குது. they are showing excellent interest in sports. but in spite of that, இந்த ஜோனல் லெவல் கேம்ஸ் நாம வந்து ஊக்குவிச்சா மட்டும்தான் நாம இந்தியாவோட மெடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஒலிம்பிக்ஸ்ல கோல்டு மெடல்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்தியா கேன் பிகம் ரியல் சாம்பியன், நாட் ஜஸ்ட் இன் கிரிக்கெட் பட் ஆல்சோ எக்ஸலன்ட் in other sports. so as I said, India has got raw potential. இந்த ரா பொட்டன்ஷியலை நம்ம எப்படி பயன்படுத்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது எல்லாமே ரொம்ப கம்பீட் பண்றாங்க. தேர் பிளேயிங் வெரி ஃபேர் அண்ட் தேர் பிளேயிங் வெரி ஹார்ட். எவ்வளோ ஒரு ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் மேட்ச் எல்லாம் நிறைய மேட்ச் வந்து டை ஆகி அதுக்கப்புறம் டை பிரேக்கருக்கு போகுது, ஃபுட்பாலில் பெனால்டி ஷூட் போகுது. அது மாதிரி சிறனா சோ இன்ட்ரெஸ்டட், அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 8,000 பேர் இந்த இடத்துல, இந்த சூலூர் ஜோன்ல 60,000 பேர்ல 8,000 பேர் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க. நினைச்சு பாருங்க how many people are participating. கிட்டத்தட்ட 15% of people are interested in sports. அவ்வளோ பார்ட்டிசிபேட் பண்றாங்க. ஸோ இந்தியா has got real talent. இதை ஊக்குவிக்கணும். நம்ம மேல இந்த வருஷம் எங்களுக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலுக்கு வாய்ப்பு கிடைச்சது ரொம்ப நன்றி. தட் இஸ் வை இந்த வருஷம் என்கரேஜ் பண்றதுக்காக, ரெகுலராக இந்த வருஷம் என்கரேஜ் பண்றதுக்காக மெடல்ஸ், ட்ராஃபீஸ், டிஷர்ட்ஸ், கேப் எல்லாமே நாங்க டிஸ்ட்ரிபியூட் பண்றோம். ஸோ தட் சில்ட்ரன்ஸ் கெட் அந்த ஆர்வம் அவங்களுக்கு வரணும். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் எக்ஸல் பண்ணணும், ஸ்போர்ட்ஸே ஒரு கரியரா எடுக்க முடியும் அப்படிங்கிற அதுக்கு உதாரணமா இருக்கணும்னு சொல்லி போட்டு இந்த சூலூர் கேம் நம்ம எடுத்துருக்கிறோம். கண்டிப்பா இது ஒரு மிகப்பெரிய வெற்றி அமையும். அது இதுக்கு சப்போர்ட் பண்ற இங்க கவர்மெண்ட் ஸ்கூல் பிசிக்கல் ஸ்டாஃப்ஸ் இருக்கிறாங்க. அப்புறம் வந்து டீச்சர்ஸ், அவங்க நிறைய ஸ்கூல்ல அவங்க டீச்சர்ஸே அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் ட்ரெயின் பண்ணி எட்டு வராங்க. இது மாதிரி அவங்களுக்கு எல்லாத்துக்கும் மிக மிக நன்றி. ஸோ புட் டுகெதர் இட் வில் பி ஃபேசினேட்டிங் ஈவெண்ட். அண்ட் இப்போ ஜோனல் கேம்ஸ் நடந்துட்டு இருக்குது. அத்லெட்டிக் 21-22 முடிஞ்சிடும்.